Bro. Hey. என்னன்னா 7 மலை 7 ஆதாரம் 7 சக்கரம் நம்ம உடம்புல இருக்கு. இந்த மலைக்கு ஏறியாச்சுன்னா எமர்ஜென்சி ட்ரக்ஸ் நம்மளுக்கு இருக்குது. திடீர்னு யாருக்காவது ஏதாவது நெஞ்சு வலியோ வந்துச்சுன்னா நம்ம வந்து இங்கே இசிஜி எடுத்து பார்த்துட்டு கார்டியக் லோடிங் டோஸ் கொடுப்போம். ஸோ அதில் வரும் ஒவ்வொரு அடியும் மிகவும் கவனமாக செல்ல வேண்டும். இல்லையென்றால் கைலாய சிவனை பார்ப்பதற்கு பதிலாக கைலாயத்திலேயே போய் சிவனை பார்க்க வேண்டிய நிலையும் ஏற்படலாம். ஈசன் தனக்குத்தானே தோரண வாயில் அமைத்து கொண்ட மழை, குகைக்குள் அந்த சிவனே லிங்கமாக அமர்ந்த மழை, இயற்கை தன்னுடைய விந்தைகளை நிமிடத்திற்கு ஒரு முறை நடத்தும் மழை, கடல் மட்டத்திலிருந்து 6000 அடி உயரத்தில் அந்த ஈசனே வந்து அமர்ந்திருக்கும் மலை, இன்னும் பல சிறப்புகளை கொண்ட இந்த மலைதான் தென் கயல்லாயம் என கூறப்படும் வெள்ளியங்கிரி மலை. அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி என்பதற்கு ஏற்ப அந்த சிவனை பார்க்கும் பாதை 2025ஆம் ஆண்டிற்கு திறக்கப்பட்டது. இந்த கடினமான பாதையில் பலரும் பயணித்து அந்த ஈசனின் தரிசனம் பெற்று வருகின்றனர். இந்நிலையில் பலரும் இதன் ஆபத்து அறியாமல் சென்று அவதியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அதில் வரும் ஒவ்வொரு அடியும் மிகவும் கவனமாக செல்ல வேண்டும். இல்லையென்றால் கைலாய சிவனை பார்ப்பதற்கு பதிலாக கைலாயத்திலேயே போய் சிவனை பார்க்க வேண்டிய நிலையும் ஏற்படலாம். இந்த வெள்ளியங்கிரி மலைக்கு வருவோருக்கு டாக்டர் கூறும் அறிவுரை என்னவென்று பார்ப்போம். 30 வயசு மேலே எல்லாரும் ஏறிக்கலாம். ஸோ குழந்தைங்க அப்புறம் 60 வயசு மேலே உள்ளவங்க கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. வேறு ஏதாவது கார்டியக் ப்ராப்ளம்ஸ், லங் ப்ராப்ளம், ஆஸ்மா ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸு அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மற்ற நார்மல் பீப்புள் வந்து எல்லாருமே ஏறிக்கலாம், மலை ஏறிக்கலாம். மெடிக்கல் அட்வைஸ் கொடுக்குறோன்னா முடிஞ்ச அளவுக்கு இப்போ சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வந்து நிறைய டீஹைட்ரேஷன் வரும் மலை ஏறும்போது. ஸோ வந்து நிறையா தே ஹேவ் டு ட்ரிங்க் plenty ஆஃப் வாட்டர், நிறைய தண்ணி நிறைய கையில் வச்சுக்கணும். இங்கே எமர்ஜென்சி ட்ரக்ஸ் நம்மளுக்கு இருக்குது. திடீர்னு யாருக்காவது ஏதாவது நெஞ்சு வலியோ வந்துச்சுன்னா நம்ம வந்து இங்கே இசிஜி எடுத்து பார்த்துட்டு கார்டியக் லோடிங் டோஸ் கொடுப்போம். ஸோ அது வந்து அவங்க கையில் வச்சுக்கிறது நல்லது. அதை எடுத்துகிட்டு போய்க்கலாம். இங்கே ஸ்டாண்ட் பை 108 வந்து நம்மளுக்கு 24 hours இருக்கும். நம்ம மெடிக்கல் மொபைல் டீமையும் இங்கே 24 hours இருப்பாங்க. ஸோ மார்னிங் 8 to 8 இருப்பாங்க, நைட்டு 8 to 8 இருப்பாங்க. ஸோ 24 hours வித் டாக்டர் அண்ட் வித் ஸ்டாஃப் வந்து நாங்கள் இதை கவர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ வர மக்களுக்கு வந்து இங்கே வந்து எதுவும் சிகிச்சை தேவைப்பட்டுன்னா முதலுதவி, மற்ற யாருக்கா கைகாலில் ஏதோ அடிபட்டுச்சுன்னா இங்கே வந்து டிடி இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். இந்த ஏழுமலையின் முதல் மலையானது முழுக்க பாறைகளினால் செய்யப்பட்ட படிகளினால் நிறைந்தது. நீங்கள் இந்த மலை ஏறுவதற்கு தகுதியானவரா? உங்கள் உடலில் மட்டுமல்ல மனதிலும் தைரியம் இருக்கிறதா என்று சோதிக்கும் மலையும் இதுதான். மற்றவர்கள் வேகமாக செல்கிறார்களே என்று நாமும் சென்றால் நமக்கு தான் அங்கு ஆபத்து நேரிடும். மழையற்றத்தில் ஈடுபடுபவர்கள் தயவு செய்து முடியவில்லை என்றால் அமர்ந்து இளைப்பாரி விட்டு மெல்ல செல்லவும். ஏனென்றால் இந்த குறிப்பிட்ட படிகளில் செங்குத்தாக இருப்பதினால் மனதளவில் பயத்தை ஏற்படுத்தக்கூடியவையாக இவை இருக்கிறது. ஆகவே ஈசனை நினைத்து கொண்டு மெல்ல மெல்ல முதல் மலையை கடந்து வாருங்கள். முதல் மலையின் இறுதியில் விநாயகர், வெள்ளி விநாயகர் அமர்ந்திருப்பார். அவரை தரிசித்துவிட்டு 2ஆம் மலையை நாம் தொடர்கிறோம். அடுத்ததாக மூங்கில் காடுகள் நிறைந்த 2வது மலை. இந்த மலையின் இறுதியில்தான் இயற்கையாக நீர் தரக்கூடிய ஒரு சுனை இருக்கிறது. இந்த 2வது மலையில் இயற்கை எழில் சூழும் அழகை எளிமையாக காண முடியும். நடைபாதை மற்றும் படிக்கட்டுகள் கலந்த மலை. இது பெரும் களைப்புடன் கடந்து வந்த உங்களுக்கு 2வது மலை ஆசிவாசப்படுத்துவதற்கான ஒரு தளமாக அமைகிறது. அது நீ தொடர்ந்து செல்லும்போது வழுக்கை பாறை நமக்கு தென்படும். அதுவே இந்த மழையின் இறுதி அத்தியாயமாகும். 2வது மலையின் முடிவிலும் 3வது மலையின் தொடக்கத்திலும் நமக்கு தண்ணீர் சுனைகள் தென்படும். அடுத்ததாக 3வது மலை. இந்த மழையில்தான் பாம்பாட்டி சித்தரின் குகை இருக்கிறது. இந்த மலையோட ஒரு அருமையான விஷயம் என்ன, அது கொஞ்சம் சொல்லுங்க. இந்த மலையினுடைய முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா 7 மலை 7 ஆதாரம் 7 சக்கரம் நம்ம உடம்புல இருக்கு. இந்த மலைக்கு ஏறியாச்சுன்னா 7 சக்கராவும் ஃபங்க்ஷன் ஆகும், வேலை செய்யும். சரியா? இது குடலினி பாம்பை எழுப்பி விடும். இது ஆல்ரெடி பாம்பாட்டி குகை தான். அப்போ பாம்புங்கிறது வந்து சிவனுடைய கழுத்துல இருக்கு.
அப்ப சிவன் யாரு அப்படின்னு வச்சுன்னா குண்டலினியே ஏத்தி வச்சுக்கிறார். அதுதான் அவனுடைய வெளிப்படத்தன்மை. ஓகேவா? அதான் பாம்பு ஒரு அல்ப ஆயுள் பாம்பு. எல்லாம் படிச்ச சிவன் பாம்பை ஏன் கழுத்துல போட்டுக்கிறான்? அந்த பாம்பு வேற எதுவுமே இல்லை, குண்டலினி பாம்பு. அந்த பாம்பை எழுப்பிடணும், அது சீறி பாயணும், பாஞ்சு மேல ஏறணும் தலைக்கு. அதான் 7 மலையும் 7 ஆதாரம். அதான் வெள்ளிங்கிரி மலை. உங்க பேர் என்ன சுவாமி? என் பேர் இருக்கட்டுமே, எனக்கு தெரிஞ்ச பேரை வச்சுக்கோ. ரொம்ப நன்றி சுவாமி. அன்பே சிவன். அந்த குகையில் முடிந்தால் அமர்ந்து தியானம் செய்யுங்கள். உங்களுடைய உள்ளுணர்வுகளை அடக்கி ஆளும் சக்திகளை நீங்களும் பெறலாம். இந்த 3வது மலை நாம் கடந்து வந்த 2 மலைகளை விட சற்று வித்தியாசமானது. ஏனெனில் பாறைகளிலேயே நீங்கள் ஏறி செல்ல வேண்டும். 3வது மலையின் இறுதியில் ஒரு கைத்தட்டி சுனை இருக்கும். இந்த சுனைதான் பக்தர்களுக்கு நீராதாரமாக இருக்கக்கூடிய கடைசி வழி. அடுத்தது 7வது மலையில்தான் சுனை கண்களுக்கு தென்படும். அடுத்ததாக 4வது மலை. மற்ற மலைகளில் நாம் ஏறத் தொடங்கும் போது பாதைகளில் கரடு முரடு இருந்தாலும் மரங்கள் நமக்கு நிழல் கொடுக்கும். ஆனால் பகல் பொழுதில் 4வது மலையை ஏறத் தொடங்கும் போது நன்கு இளைப்பாரி விட்டு ஏறத் தொடங்குங்கள். கைலாயத்துக்கு தரிசனம் பண்ண வர்றவங்க, வெள்ளிங்கிரி ஆண்டவர் தரிசனம் பண்ண வரணும்னு நினச்சிங்கன்னா அவங்க ஸ்நாக்ஸோ ஏதாவது கொண்டு வரணும். பிளாஸ்டிக் பொருள் இருந்தாலும் போகும்போது ரிட்டன் கொண்டு போகிற மாதிரி சாப்பாடெலாம் கொண்டு வர மாதிரி எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். வாழை இலையில் கண்ணி கொண்டு வராங்கல்ல, இந்த மாதிரி கொண்டு வந்தால் பிளாஸ்டிக் பொருள் எதுவும் வராத அளவுக்கு நம்ம பாதுகாக்கலாம். அடுத்ததாக 5வது மலை மற்றும் மலைகளை ஒப்பிடும்போது இதுவே எளிமையான நடைபாதை கொண்ட மலை. இதனை பீமன் கலியுரண்டை மழை என்றும் பலரும் குறிப்பிடுகின்றனர். இந்த மலையில் இருக்கக்கூடிய மணலானது திருநீறு போல இருப்பதால் இதற்கு திருநீறு மலை என்று இன்னொரு பெயரும் உண்டு. அந்த மலையை கடக்கும்போது நீங்கள் 7வது மலையின் உச்சியில் சிவன் பிறையாக சூடியிருக்கக்கூடிய அந்த பாறையை காணலாம். 5வது மலையை கடந்து வந்து கீழே இறங்கினால் 6வது மலை. இந்த 6வது மலையில்தான் இந்த 6வது மலையின் சிறப்பு என்னவென்றால் அத்தனை மலைகளையும் நாம் மேல் நோக்கி ஏற வேண்டி இருக்கும். ஆனால் இந்த ஒரு மலையை மட்டும் நாம் கீழ் நோக்கி இறங்கும்படி அமைந்திருக்கும். அந்த 6வது மலையின் முடிவில் நீங்கள் ஆண்டி சுனையை பார்க்கலாம். அந்த சுனையின் நூல் சிவன் லிங்கமாக அமர்ந்திருப்பார். வேறெங்கும் இல்லாமல் அந்த சிவனுக்கு நம் கையாலேயே அபிஷேகம் செய்யும் அளவிற்கு அவர் நமக்காக தாழ்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரே இடம் இந்த சுமைதான். அந்த குளிர்ந்த நீரில் குளித்த உடனே உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். மலை பார்ப்பதற்கு எளிமையாக தோன்றும், ஆனால் ஏற ஏற பாஞ்சாலி சேலை போல் நீண்டு கொண்டே போகும். பல போராட்டங்களை தாண்டி அந்த மலையின் உச்சியை அடையும் போது ஈசன் கோவிலின் மணியோசை உங்களை வரவழைக்கும். உள்ளே சென்று அவரை காணும்போது மனதிற்குள் போராட்டங்களை தாண்டி நான் எவ்வாறு வந்தேனோ அதேபோல் என் வாழ்க்கையின் போராட்டங்களை தாண்டுவதற்கு உன்னோடு நான் இருப்பேன் என்பது போல ஈசன் நமக்கு காட்சி அளிப்பார். இலவசமாக தரிசனம் தான் எல்லாமே. நேராக வரணும், இறைவன்கிட்ட வேண்டுதலை வச்சுக்கிட்டு நேராக வந்து வேண்டிக்கிட்டிங்கன்னா நிச்சயம் வேண்டுதல் நிறைவேறும். சரிங்களா? கொண்டு வரணும்னு எதுவும் கிடையாது. அப்படியே அழகாக வந்து இறைவனை தரிசனம் பண்ணிட்டு போ.